ஜெய் ஸ்ரீராம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பாண்டியன். சென்னை மண்ணியகத்திலிருந்து பேசுகிறேன். வயது 63. இன்றைய தலைப்பு ஸ்ரீராமர் இருக்குமிடமே அயோத்தி. மிதிலை நகரத்தில் ராமருக்கும் சீதைக்கும் சிறப்பாக கல்யாணம் முடிஞ்சது. அந்த சந்தோஷத்தோட தம்பிகளுக்கும் கல்யாணம் நடந்துருது. எல்லோரும் சந்தோஷமாக அயோத்திக்கு வந்துடுறாங்க. அயோத்தியில் வந்து சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. சத்ருகனையும் பரதனையும் கேகய நாட்டுக்கு அனுப்பிச்சிட்டு லட்சுமணனும் ராமரும் இங்கே அப்பாவுக்கு உதவியாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த காலகட்டத்தில் தசரதர் ஒரு நாள் முகத்தை கண்ணாடியில் பார்க்குறாரு. காதோரமாக ஒரு நரை இருக்குது, ஒரு நரைமுடி. அவர் இறுதி காலத்தை உணர்த்துது. ஆஹா, நமக்கு வயசாயிடுச்சு, ராமங்கிட்ட ஆட்சியை கொடுத்துட்டு காட்டுக்கு போய் நிம்மதியாக தவம் செஞ்சு வாழ்வோன்னு முடிவெடுக்கிறாரு. அரசபையை கூட்டி தெரிவிக்கிறாரு. அதுக்கு எல்லா பேரும் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ராமர் இந்த முடிவை முதல்ல ஏற்றுக்கலை. அப்பா நீங்கள் தான் சொல்லணும் அப்படிங்கிறாரு. இல்லைப்பா, தயவுசெய்து எனக்கு அனுமதி கொடு, நான் காட்டுக்கு போய் நிம்மதியாக ஆன்ம வழியில் என் மனசை செலுத்தி என்னுடைய காலத்தை கழிக்கணும், தடுக்காத அப்படிங்கிறாரு. ராமரையும் ஏற்றுக்கிறாரு. உடனே மக்கள் எல்லாம் சந்தோஷம் அடைகிறாங்க. நாள் குறிச்சிடுறாங்க. நாளைக்கு பட்டாபிஷேகம்ன்ட்டு ஒரே கொண்டாடுது. கூனியால் இதை ஏற்றுக்க முடியலை. உடனே கைகிட்ட போய் செய்தியை சொல்கிறா. கைகை சந்தோஷம் அடைகிறார். அவள் வளர்த்த பிள்ளையாச்சு. ரெண்டாவது கைகை வந்து அரசியல் ஞானம் மிக்கவள். தசரனுக்கும் அவளை தான் ரொம்ப பிடிக்கும், ராமனுக்கும் அவளை தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவன் மனசை கெடுத்து தசரன் 2 வரங்கேளு, அப்போ தான் உன்னை காப்பாற்றிக்க முடியும்னு மனசை மாற்றிடுறா. தசரர் ஆசையாக வராரு, ஒன்றும் சொல்லாமல் படுத்துருக்க மாதிரி நடிக்கிறா. அப்போ கைகை எனக்கு 2 வரம் வேணும்னு கேட்குறா. என்ன வேணாலும் கேள்வி, நான் தந்துடுறேங்கிறா. இல்லை சத்தியம் பண்ணுங்கிறா. அவரும் எவ்வளோ கெஞ்சி பார்த்துட்டு கடைசியில் ராமவேல சத்தியம் இப்போ சொல்லு அப்படிங்கிறாரு. உடனே சொல்கிறா, பரதன் நாடாளட்டும், ராமர் காட்டுக்கு போகட்டும். தசரருக்கு அதிர்ச்சி. என்ன சொல்கிற? இல்லை இதுதான் ஒத்துக்கங்க அப்படிங்கிறார். வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கிறாரு. ஆனால் கோபத்தில் சாவ விட்டுறார். நீ என் மனைவி இல்லை, பரதனை என் பிள்ளைங்க இல்லை, பரதன் எனக்கு வந்து கொல்லி வைக்கக்கூடாது அப்படின்ட்டு மயங்கி விழுந்துடுறாரு. இது தெரியாத ராமர் கையிட்ட ஆசீர்வாதம் அவங்க வர்றாரு. அவர் வரவேற்ற விதம் சரியில்லை. ராமர் புரிஞ்சுக்கிறாரு. அவர் வணக்கம் தெரிவிக்கும் போது அப்பா அவனுக்கு வந்து 2 விஷயம் சொல்ல சொன்னார். சொல்லுங்கம்மா, நீங்கள் சொன்னாலே நான் கேட்பேன். அப்பா சொன்னான்னா நீங்கள் சொன்னா எது சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேம்மா அப்படிங்கிறாரு. உடனே கையை சொல்கிறா, பரதன் நாடாளட்டும், நீ காட்டுக்கு போ அப்படின்னு அப்பா விரும்புகிறாரு. அப்படியே ஆகட்டும்மா, சந்தோஷமாக நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு உடனே தபக்கோணம் போண்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அம்மாட்டையும் ஆசீர்வாதம் வாங்க போகிறாரு. அம்மா அவளால் ஏற்றுக்க முடியல. யார் வேணாலும் அரசாளட்டும், நீ காட்டுக்கு போகாதப்பாங்கிறாரு. அவர் கேட்கல. லட்சுமணனுக்கும் அவங்க அம்மா என்ன சொல்லி கொடுக்குறா, இந்த மாதிரி ராமன் காட்டுக்கு போகிறான், நீ கூட போயிரு, அவங்களுக்கு பாதுகாப்பாக நீ தான் இருக்கணும், ராமர் செய்து பாதுகாப்பாக இருந்தால் தான் நீ உயிர் வாழணும் அப்படின்னு காட்டுக்கு அனுப்புறதுக்கு ரெடி பண்ணுறான். லட்சுமணனால் ஏற்றுக்க முடியல. லட்சுமணன் கொதிக்கிறாரு. ராமனை பார்க்க ஓடி வந்து, அண்ணா என்ன இது, அப்பா சரியில்லை, அம்மாவும் சரியில்லை, வாங்க நீங்கள் நாடு ஆளுங்க, நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்கிறான். அவருக்கு வந்து அருமையாக புத்திமதி சொல்கிறாரு. பெற்றவங்க பேச்சை மீறக்கூடாது, அவங்க பேச்சை கேட்கணும், அவங்களுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும், அதுதான் அவங்களுக்கு பெருமை. அதனால் நீ வந்து என் கூட வரலாம், எனக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை, நீ வேணா வா அப்படிங்கிற. ஆனால் அவன் ஏற்றுக்கல லட்சுமணன். நான் உன்னோட தான் வருவேன், ஆனால் வந்து என்ன இது அப்படின்னும் போது, இது இல்லைப்பா, இது வந்து நதியில் தண்ணி இல்லைன்னா அது நதியின் குற்றமா? அப்பா வந்து இந்த மாதிரி வந்து 2 வாரம் கேட்டார்னா அது வந்து அவர் குற்றம் இல்லை. யாருமே எப்போவுமே என்ன நீ கோவிக்க மாட்டான், ஆனால் நீயே என்னை கோவிக்கிறேன்னா இதெல்லாம் ஒரு விதியோட விளையாட்டுப்பா, தயவுசெய்து இதை புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறாரு. சரிங்கிறாரு. 2 பேரும் கிளம்புறாங்க. ஏற்ற மாதிரி சீதையும் வர்றாங்க தவக்கோலத்தோட. என்னம்மா நீயம்மா வர்ற அப்படிங்கும்போது, அது கொடுமையான காடு, அங்கெல்லாம் நீ வரக்கூடாது அப்படிங்கிறாரு ராமர். உங்களை பிரிஞ்சிருக்கிற தண்டனை விட காடு என்னை கஷ்டப்படுத்திடுமா, அதனால் என்னை தடுக்காதீங்க. அங்கே இருக்கிற கொடிய விலங்குலேருந்து என்னை காப்பாற்ற மாட்டீங்களா? இல்லை என்னை விட்டுட்டு போனால் எங்கள் அப்பா வந்து சந்தோஷப்படுவாரா? என்னை பொறுத்தவரை ஸ்ரீராமர் இருக்கும் இடமே அயோத்தி, வாங்க போகலாம் அப்படின்னா
கிளம்புறா. சரி வாங்கன்னு கிளம்புறாங்க. நன்றி, வணக்கம்.